புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்கள் வழங்கலாம். புதுச்சேரியில் கடந்த 4 வருடங்களாக புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்கள் எதிர்கட்சிகளும் அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார்கள். அது தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார்கள். இன்று ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டமானது அறிவிக்கப்பட்டு இன்று ராயா திரையரங்கில் இருந்து பேரணியாக இந்திய கூட்டணி சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் முயற்சியில் பேரணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது பெரிய கடை காவல் நிலையம் அருகே பேரிகார்டுகளை வைத்து அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது அதே இடத்தில் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த காங்கிரஸ் கட்சியினர் பேரிகார்டுகள் மேலே ஏறி நின்று ஆளும் அரசை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் அதே போல ஆளுநரை இதுக்கு தலையிட்டு உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரியில் ஏற்கனவே தனியார் மயமாக்க மாட்டாது என மின்துறையை சொல்லியிருந்த முதலமைச்சர் ரங்கசாமி, அதே போல மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தற்போது தனியார் மயமாக்குவதற்கு முழு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது அதானியிடம் தற்போது இந்த மின்துறையானது வழங்கப்படுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி தற்போது இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டு தற்பொழுது ஆளும் அரசு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் இந்த கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த பேரணியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அங்கேயே கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.